யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு டிஃபன் வெரைட்டி. பொங்கல், நிறைய பேருக்கு பொங்கல்னால் தூக்க மாத்திரைன்னு சொல்லுவா. ஆனால் அது இன்னும் நிஜம்தான். பொங்கல் சாப்பிட்டா ஒரு ஹாஃப் டேக்கு மேலேயே பசிக்காது, நல்லா தூங்கி ஏந்துக்கணும் அப்படிங்கிறவா பொங்கல் சாப்பிட்லாம். இன்றைக்கி இந்த பொங்கல்லையே டிஃப்ரெண்ட்டாக கொத்தமல்லி பொங்கல் அப்படின்றது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கிடைக்கிறச்செல்லாம் இல்லை வேஸ்ட்டாக போகிறது நிறையா அப்படியே வச்சுருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ பார் தொகையல் தொக்கு அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரியும் பண்ணினேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ஒரு பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி, அந்த கப்பில் 1/4 கப்பு கிட்ட பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் நாழி வறுத்துக்கலாம். எப்பயும் பொங்கலுக்கெல்லாம் சூடு வர கொஞ்சம் ஸ்லைட்டாக வறுத்துக்க மாட்டோமா, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இது ஒரு கப்புக்கு 4 கப்பு கிட்ட தண்ணி விடணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் 3 கப்பு விட்டுட்டு பச்சை கொத்தமல்லி இருக்குது இல்லையா, அதோடு பச்சை மிளகா, இது ரெண்டையும் வச்சு அரைக்க போகிறேன். இது கொஞ்சம் பிளாண்டாக இருக்குமான்னு கேட்டேன்னா இருக்காது. நல்ல பொங்கல் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். ஸோ இது நல்லா வறுத்துட்டோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கப்லேயே தண்ணி அளந்து விட்டுடலாம். 1 2 3 விட்டுட்டேன். இதில் ஒரு கட்டு கொத்தமல்லி இதை அப்படியே எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம். மண் இன்னும் இருந்ததுன்னா அப்புறம் பொங்கலில் வந்ததுன்னா நமக்கு நாக்கில் சரியாகவே இருக்காது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டுருக்கோம். இந்த கட்டையெல்லாம் இந்த பொங்கலுக்கு அரைச்சி போடலாம், நல்லாவே இருக்கும். ஸோ இதில் ஒரு 2 பச்சை மிளகா போடுறேன். சின்னதாக தான் இருந்தது 2 பச்சை மிளகா. 1 கப் தண்ணி எடுத்துட்டுருக்கேன், பட் 1/2 கப் விடுறேன். இதில் ஒரு 1/2 கப் வச்சுருக்கேன். இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. அரைச்சதை இதில் அப்படியே விடலாம். இந்த 1/2 கப் எதுக்கு வச்சுனேன்னா, இதை வாஷ் பண்ணி அதில் விடுறதுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறோம். ஒரு 4 கப் 4.5 கப்பு கிட்ட இருக்கட்டும். நல்லா 4 கப் இருந்தால் நல்லாவே இருக்கும். 4.5 கப் விட்டேன்னா இன்னும் நல்ல குழச்சலாக வரும். இதை ஈஸியாக ஒரு 5-6 விசில் மீடியம் ஹையில் வச்சு வாங்குவோம். இதுக்கு உப்பெல்லாம் இப்போ போட வேண்டாம். ஸோ இது நல்லா அப்படியே வேகட்டும். கொதி வந்துடுது பார்த்தேன்னா தெரியும். மூடி போட்டு நல்லா ஒரு மீடியம் ஹை வச்சு ஒரு 6 விசில் வாங்கலாம். நம்ம இதுக்கு வேறு தொட்டுக்க என்ன மாமி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் சௌகரியம். அதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதா தக்காளி சட்னி ஆர் தக்காளி வெங்காயம் சட்னி, இல்லை தக்காளி வெங்காயம் பூண்டு சட்னி, ஆஸ் உங்களுடைய இஷ்டம். ஆர் சாம்பார், எது இருந்தாலுமே இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, நீர் சட்னின்னு ஒன்று உண்டு. இது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ஆர் நீங்கள் ரோட் சைட் கடையிலலாம் கிடைக்கக்கூடிய இந்த நீர் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. அது பொங்கல் கொஞ்சம் சாலிடாக இருக்கும், அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதோடு அது மேட்சிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. நிலக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது ரெண்டுமே தான் வேணும் அதுக்கு. எனக்கு பிடிக்காது தான், பட் இதில் இது வச்சேல்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பல்லு பூண்டு. பட் அதான் சொல்கிறேன், சிலதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு இது. வேணாங்கிறவா அந்த பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வெறும் பச்சை வெங்காயம் வச்சு அரைக்கணும்.
அதை மட்டுமாவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது அடுப்பை சின்னதாக வச்சுக்கிறேன். இதுலேயே புளி ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் புளி எடுத்துட்டுருக்கோம். இந்த அளவுக்கு இது எத்தனை பேருக்கு மாமி இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது தண்ணியாக தான் இருக்கணும் இந்த சட்னி. அதனால தான் இதுக்கு பேரே நீர் சட்னின்னு பேர். இதை வந்து நீங்கள் ஒரு 4-5-6 பேர் கூட சாப்பிட்லாம். ஒரு 2 கரண்டி விட்டுட்டேன்னா 5-6 பேர் கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி குப்பையெல்லாம் இல்லாமல் எடுத்துருங்க எல்லாத்தையும். இது வறுத்துக்கலாம். இது வறுத்த நிலக்கடலை வறுத்த பொட்டுக்கடலையாகவே இருந்தாலுமே சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்ல சூடு வர இதை நல்லா வறுத்துட்டேன்னா சட்னி நல்ல வாசனையாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல அரைப்படவும். பிகாஸ் இதை வந்து நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு நல்லா தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணணும். அப்படிங்கிறச்சு அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம அதை அரைக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணணும்னா கொஞ்சம் சூடு பண்ணிட்டால் தான் அது இதாகும். இந்த ஸ்டேஜில் சட்னிக்கு தேவையான பச்சை மிளகா நான் ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டுருங்க. ஜஸ்ட்டு பூண்டுக்கு தனியாக எண்ணெய் விட்டு வதக்கணுமாலாம் இல்லை, இதோடையே அப்படியே கரெக்டுங்கோ போகிறோம். இது மாதிரி தேங்காய் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் போடும். ஜஸ்ட்டு 2 தடவை இது பண்ணுறேன். அடுப்பை அணைச்சிடுறேன். அவ்வளோதான். 2 பெரட்டலுக்கு மேலே பெரட்ட வேண்டாம், அணைச்சிட்டேன் அடுப்பை. இதில் பச்சையாக அந்த மாதிரி இது ஒரு சின்ன வெங்காயம்தான், அத்தையெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை அடியில் போட்டுருங்கோ. ஏன்னா இந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இதை விட ஜாஸ்தி எடுத்துக்கிறேன்னா இதை விட ஜாஸ்தி இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உப்பு வந்து நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு வச்சு தண்ணி விட்டு நல்ல பழுமுன்னு அரைச்சிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஜஸ்ட்டு 3/4 டீஸ்பூன் உப்பு போகிறோம். உங்களுக்கு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதை டைல்யூட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்க. தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் இதுக்கு இப்போ சத்திக்கு போதும். பார்த்தீங்கன்னா அரைச்சி வந்தாச்சு. அரைச்சே இவ்வளோ டைல்யூட்டடாக இருக்குது. இதை எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டுடலாம். உப்பு வந்து நான் 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டவா சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இவ்வளோ தண்ணி விட்டுட்டேங்களா, இது பேரே நீர் சட்னி. பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும். ஓகேவா? இதில் இப்போது தாளிச்சு கொட்டலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த சட்னி வந்து பொங்கல் நடுப்புற வச்சுட்டு சுற்றி வர இந்த சட்னி நல்லா ஓட விட்டு அதோடு அப்படியே இது பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ. கேக் கிளாஸாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 2 வரமிளகா. ஸோ ஜோரான நீர் சட்னி ரெடி ஆகிடுது. பொங்கல் நம்ம விசில் வந்திருக்க வழியே ஆக்கலை, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே மனம்னா மனம் இங்கே அப்படியே தூக்குறது இப்படி இருக்கு. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா மசிச்சுக்கோங்க. இதை ஸோ நல்லா ஜோராக குழச்சலாக இருக்குது. இந்த இதில் இப்போது தாளிச்சு கொட்டலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 7-8 போடுறேன். இதில் வந்து மிளகு ஜீரகத்தை நீங்கள் அப்படியே போடக்கூடாது. மிளகும் ஜீரகையும் பொடி பண்ணி போடுங்க. 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2த்தையும் நல்லா ஒரு இதில் நல்லா தட்டிட்டு இதில் போடுங்க. பாக்கி இதிலலாம் நம்ம அப்படியே போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டேன்னா இது நல்லா இருக்காது. பொடி பண்ணி போட்டேன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் பெருங்காயப்பொடி, இஞ்சி ஒரு 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கினது, மிளகு ஜீரக பொடி நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்டே போட்டுருங்க. கருவேப்பிலை. இதில் இன்னும் உப்பு போடலை, நல்லா ஞாபகம் இருக்குது. இனிமேல் தான் போட போகிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு. நல்லா குழச்செல்லாம் நல்லா ஜோராக இருக்குது, தெரியுது உங்களுக்கு. ஸோ ஜோரான கொத்தமல்லி பொங்கலும் நீர் சட்னியும் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக எல்லோரும்
ட்ரை பண்ணுங்க. ரொம்ப வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் சாப்பிடாத குழந்தைகளெல்லாம் கூட மெதுவாக சாப்பிட வைக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பச்சை கலரில் பார்த்தா நீங்கள் வேறு ஏதாவது இதுக்கு பேர் சொல்லி அதை கொடுங்கன்னு. பொங்கல்னால் தான் சாப்பிடாது. ஆனால் என் பேத்தி வந்து பொங்கல்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு சில குழந்தைகளுக்கு பொங்கல்னால் பிடிக்கும், சில குழந்தைகளுக்கு பிடிக்காது. பெரியவாளே நிறைய பேர் பொங்கல்னால் ஓடுவா. ஆனால் இந்த மாதிரி கொத்தமல்லி பொங்கல் பண்ணி கொடுங்க, நிச்சயமாக எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.